இப்போது அதே பெண் தம்பி அஜித்குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய நகை ஒருவர் 10 பவன் என்கிறார், ஒருத்தர் 5.5 என்கிறார், ஒருத்தர் 9 என்றார். அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும். சும்மா ஒரு வார்த்தை 10 பவன் நகை 10 பவன் நகை. எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தால் பதில் உண்டா? இல்லை. வழக்கம் என்ன? என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன், காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன், அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன், நகையை காணோம். நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள். நம்ம ஒன்றும் புதுசா மருத்துவமனைக்கு போகல, காவல் நிலையத்துக்கு போகலையே. ஆனால் மருத்துவமனைக்கும் போகல, கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கழட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது?